இந்த வியாதி எப்பயில இருந்து? அதெல்லாம் இப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு. கொடுத்து வச்சவர் சார் நீங்க. அவன் ஒவ்வொரு விஷயத்த மறக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி கஷ்டப்படுறான். உங்களுக்கு ஈஸியா வருது. ஜாலியா பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எந்த சிந்தனையும் உங்களை வேட்டையாடாது. நீ சொல்றது என்னமோ கரெக்டு தான். உன் கதையை ஸ்டார்ட் பண்ணு. சின்ன வயசுல ஷூஸ் வாங்கி போடணும்னு ரொம்ப ஆசை. வாங்கி தர சூழ்நிலையில அம்மாவும் இல்லை. கடவுள்கிட்ட நிறைய வாட்டி வேண்டியிருக்கேன் பயங்கரமா. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அது அப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு. கடவுளால் ஷூஸ்லாம் வாங்கி தர முடியாதுன்னு. நமக்கு தேவையானது நாம தான் எடுத்துக்கணும். அவர்கிட்ட கொஞ்சோண்டு மன்னிப்பு கேட்டால் போதும், கொடுத்துருவாரு. ஆனால் வாழ்க்கையில் நீ வேலைக்கே போகணும் இல்லை? வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் இருந்தேன். லாஸ்ட்டாக எம்எல்ஏ ரிலேட்டிவ் வீட்டில் டிரைவராக இருந்தேன். கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன், மாட்டிக்கிட்டேன். திருடுறது தப்பு இல்லையாடா தயாரா? இந்த இந்த வார்த்தை தான் சார் பிரச்சனை. ஆக்சுவலாக நான் அவங்கள உஷாராக்குறேன். இனிமேல் ஜாக்கிரதையாக இருப்பாங்கல்ல, அதுக்கு தேவையான ஃபீஸை மட்டும் கொஞ்சோண்டு நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான்.